ஹாய் ஹலோ முயல் சொந்தங்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா? லன்ச் முடிஞ்சா? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய சாப்பாடு மத்தியானம். அதுக்கு நான் என்ன தொட்டுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாவில் பார்த்துருப்பீங்க. டெல்லி அப்பளம் பெரிய அப்பளமாக பொரித்து அதில் மிளகா பொடி தூவி ஒரு அப்பளம் 50 ரூபாங்க. ஆனால் நாங்கள் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாத்தம்மன் கோயிலில் ஒரு பேக்கெட்டே 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருந்துச்சுங்க. ஒரு பீஸ் 50 ரூபாய்க்கும் 5 பீஸ் 50 ரூபாய்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்கள. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய சட்டி நம்ம வீட்டில் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளத்தை 4-5 பீஸாக உடச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது நான் சரி பொரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பீஸ் பொரித்தேன். உண்மையிலுமே இவ்வளோ பெரிய பீஸ் வந்துருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலுமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. அரிசி மாவில் செஞ்ச அப்பளம் தான் இது. உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்குது. டீக்கு வச்சு சாப்பிட்டா ஸ்நாக்ஸாக செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் இந்த மாதிரி தண்ணி சாப்பாட்டுக்கெலாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. யோசனைங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அப்பளம் 50 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நினச்ச அப்பெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.